எனக்கு ஒரு ஆன்மீக குரு, என்னுடைய மூத்த சகோதரர். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அவரோட ஷேர் பண்ணுவேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவரோட ஷேர் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே அவர்கிட்ட தீர்வு இருக்கும், அவர்கிட்ட பேசின ஒரு நிம்மதி இருக்கும். நான் வாழ்க்கையில் சந்தித்த ரொம்ப சில பேரை தான் நான் வந்து அப்பழுக்கற்ற மனிதர்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கே பாலச்சந்தர் சார், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், அந்த மாதிரி இந்திரா சார். குறையே இல்லாத ஒரு நிறைவான மனிதர். அவர்கிட்ட நான் குறையே கண்டதில்லை. எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இவ்வளவு விரைவான முடிவு என்பது ரொம்ப வருத்தமான விஷயம் எனக்கு. அவரை இழந்திருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு பெரிய லாஸ் இருக்குது. அதில் எனக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய பிலாசபர், அட்வைசர், கைடு அவர் தான். அவர் இல்லை எனக்கு. ஸோ அந்த வகையில் இந்திரா சாருடைய கலைப்பணி வந்து அப்போ அளவற்றது. அதே மாதிரியோட ஆன்மீக பணி வந்து ஈடு இணையற்றது. இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அவசிய தேவையாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை சொல்கிறக்கு ஆட்கள் இல்லாமல் குறைஞ்சிட்டே வர்ற காலத்தில் அவரை இழந்தது மிகப்பெரிய இழப்பு. இன்றைக்கி வந்து ஐடிக்கு 1,00,000 பேர் கிடைப்பாங்க, ஆன்மீகத்துக்கு தான் ஆள் கிடைக்காது. அதுதான் முக்கியமான இழப்பாக, ஒரு இந்து மதத்துக்கான இழப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒழுக்க நெறிமுறைகளுக்கான இழப்பாக நான் நினைக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறது வந்து அவருடைய துணைவியாருக்காக தான். உண்மையாகவே ரொம்ப டிபெண்ட்டாக ஒரு குழந்தை மாதிரி வச்சுருந்தார். அவங்க இனிமேல் அந்த வாழ்க்கையை தனியாக சமாளிக்கணுன்றது ஒரு சவாலான விஷயம். கடவுள் அவங்களுக்கு நிறைய அருள் செய்யணும். நம்மளுடைய எல்லாரோடைய வேண்டுதலும் ப்ரேயரும் திருமதி இந்திரா சௌந்தரராஜனை நோக்கி இருக்க வேண்டும். எல்லோரையும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு எல்லோரும் ப்ரே பண்ணிங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு இருக்கேன். என்னுடைய ப்ரேயர்ஸை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.